ஸ்ரீ மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது பெண் சாபம். இந்த பெண் சாபத்துக்கு தீர்வு தான் என்ன? இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கும்பொழுது நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவாங்க, உங்கள் குடும்பத்தில் பெண் சாபம் இருக்குங்க, அதை நீங்கள் பரிகாரம் செஞ்சு குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண் சாபம் இருந்தது அப்படின்னாக்கா அதனால் நமக்கு என்னென்னலாம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் எந்த சுப விஷயங்களும் நடக்கவே நடக்காது. அப்படியே குழந்தைகளுக்கு திருமணமாகட்டும் ஏதாவது நடந்தது அப்படின்னாக்கா அவங்க கணவனுடைய மனைவியுடைய குழந்தைகள் வாழாமல் பிரிஞ்சிடுவாங்க. இல்லைனாக்கா அந்த தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. காலம்புற கண்ணீர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்காது. வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் ஒரு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரே கஷ்டம், ஒரு நிம்மதிங்கிறது இல்லவே இல்லை. முதல்ல வீட்டில் ஒரு சுப காரியம் நடக்கவே மாட்டேங்குது. நம்ம எவ்வளவு தான் முயற்சி செஞ்சாலும் கூட ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. பணங்காசு இல்லாமல் தடைகள் வர்றது வேறங்க, பணங்காசு இருந்தாலும் கூட தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னாக்கா கண்டிப்பாங்க இது பெண் சாபம். பெண் சாபம்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்காவது பெண்களுக்கு தேங்காய் வச்சிருக்கலாம், அதாவது கல்யாணம் பண்ணி அவங்கள கைவிட்டிருக்கலாம், இல்லைனாக்கா ஏமாற்றி இருக்கலாம். நம்ம தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு முன்னாடி முன்னோர்கள் கூட தெரியாமல் செய்த தவறுகள், அவங்க அதனால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சாபம் கண்ணீர் அதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கோ கணவருக்கோ சொல்லி கொடுக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா, அடுத்த பெண்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும். வயதில் முதிர்ந்தவங்கள்ட்ட அப்பப்போ நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஆடி வெள்ளின்னு சொல்லுவாங்கங்க, அந்த நாட்கள்லாம் நீங்கள் ஒரு 100 மஞ்சள் கயிறு, அதாவது மஞ்சள் குங்குமம் ஆலி சரடு, இது 3ம் கலந்த மாதிரி விற்பாங்கங்க. அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ இல்லை கோவிலையோ நீங்கள் அம்மன் பாதத்தில் வச்சு மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்கள் கையாலேயே கொடுக்கலாங்க. முடிந்த வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க. கோவிலில் உழவார பணியெல்லாம் செய்யலாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க பிறந்த நாள் வரும் பொழுது அனாதை ஆசிரமம், குழந்தைகள் காப்பகம், இந்த மாதிரி ரொம்பவும் முடியாத நிலைமையில் ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதோ ஒரு 5 பேரோ 10 பேருக்கோ கூட உங்கள் வீட்டில் நீங்கள் சமையல் செஞ்சு அதை நீங்கள் கொண்டு போய் உங்கள் கையாலேயே கொடுக்கலாங்க. முடிந்த வரைக்கும் சனிக்கிழமைகளில் பசு மாட்டுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தீவனம் வாங்கி கொடுங்க. ஒரு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்லைங்க, வாங்கி உங்கள் கையால் கொடுங்க. கோவில்களுக்கு நீங்கள் நல்லெண்ணெயாக வாங்கி 1 லிட்டரு 6 லிட்டரு அந்த மாதிரி நீங்கள் ஐயர்கிட்ட கொடுத்துடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலேங்க கண்டிப்பாங்க இந்த பெண் சாபத்தினால் வரக்கூடிய சிக்கல்கள்லாம் தீரும். நம்ம குழந்தைகளுக்கும் ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நம்ம மனசை எப்பவும் நல்ல விதமாகவே யாருக்கும் தேங்கிழைக்காமல், யாருக்கும் கெடுதல் செய்யாமல், முக்கியமாக பெண்களுக்கு எந்த விதமான கெடுதலும், பெண்களை பற்றி தவறாக பேசாதீங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, எந்த பெண்ணை பற்றியும் தவறாக பேசவே பேசாதீங்க. அதுவே ஒரு பாவமாக வந்துடும். முடிந்தவரை உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பெண் சாபம் தீரணும், என்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது நடக்கணும், நான் அதை என் கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. கண்டிப்பாங்க போலவே முன்னோர்களை நினைச்சும் நீங்கள் வழிபாடு பண்ணுங்க, மனசார வேண்டிக்கங்க. அது போலவே முன்னோர்கள் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு முன்னோர்களால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்களையும் நினச்சி நீங்கள் மன்னிப்பு மனசார கேளுங்க. கண்டிப்பாங்க நீங்கள் கேட்குறது அவங்களுக்கு தெரியுங்க. கண்டிப்பாக அவங்க மன்னித்து அவங்களுடைய கோபம் தணிஞ்சு உங்கள் வீட்லேயும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.